65 வயது பெண்ணை பார்த்து ஒருத்தங்க கேட்டாங்க, ஐயோ 65 இயர்ஸ்லயே இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறார். நீங்க பார்த்துருக்கிறீங்களா? 65 வயசு தாண்டினா எந்த லேடியும் சந்தோஷமாவே இருக்கிறது இல்லை. ஒரு நிரந்தர கோபம் இல்லைன்னா ஒரு நிரந்தர சோகம் கண்ணில் வந்துடும். எப்போ பார்த்தாலும் யாருடைய குடியவாது கெடுக்கலாமாங்கிற மாதிரியே ஒரு யோசனை இருக்கிற மாதிரியே தோணும் இந்த சமூகத்துக்கு. அந்த சோகம் ஏன் வந்தது அந்த பெண்ணின் கண்களில்? நான் விடுதலை செய்கிறேன் உங்களுக்கு, என் கண்களில் அந்த சோகம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக நான் இந்த விதையை பிடித்துக் கொண்டேன். இது வளரும், விருட்சமாக வளரும், கனிகளை தரும். அந்த நிழலில் நான் இளைப்பாறுவேன், என் முதுமையில் நான் இளைப்பாறுவேன். அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, சிம்பிள் கொஸ்டின், இங்கிலீஷ்ல கேட்குறாங்க. அது வெளிநாட்டு பொண்ணு, 65 வயசு. ஆர் யூ ஹாப்பி? நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? அந்த பொண்ணு சொன்ன பதில், எஸ் ஐ எம் ஹாப்பி, ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த கேட்குற ஆளு குசும்பு. ஆர் யூ மேரிட்? அந்த லேடி சொன்ன பதில் தான் சூப்பர், எஸ் ஐ எம் மேரிட். அடுத்த கேள்வி, ஸ்டில் யூ ஆர் ஹாப்பி? அந்த பொண்ணு சொல்லிச்சு, எஸ் ஐ எம் ஹாப்பி. தென் யூ ஜஸ்ட் கன்வே த தேங்க்ஸ் டு யுவர் ஹஸ்பண்ட். நீ உன்னுடைய கணவருக்கு நன்றி சொல். திருமணமானதற்கு பிறகும் நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்றால் உன் கணவருக்கு நீ நன்றி சொல். அந்த பெண் சொன்னாள், சொல்ல மாட்டேன், ஐ won't. ஏன்னு கேட்டதுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் சந்தோஷமாக இருப்பதற்கும் என் கணவருக்கும் தொடர்பில்லை, அதனால் அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன். அப்புறமா அந்த பொண்ணு சொன்னதுதான் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். அது சொல்லுச்சு, என் கணவரை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னாலும் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன், திருமணம் செய்து கொள்ளும் அந்த வினாடியிலும் மகிழ்ச்சியாக இருந்தேன், திருமணம் செய்து கொண்டதற்கு பிறகும் நான் மகிழ்ச்சியாகவே இருக்கிறேன். என் மகிழ்ச்சியை நான் யார் கையிலும் கொடுப்பதில்லை, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது என் முடிவு. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இந்த எப்படி சொல்லிட்டாரு, என்ன பார்த்து சொல், உன்னை பார்த்து தான் சொல்வாரு. எந்த நேரத்திலும் உன் மகிழ்ச்சியை யார் கையிலும் கொடுக்காதே. மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நீ முடிவு செய்தால் மகிழ்ச்சியாக இரு. யார் உன்னை அழ வைக்கிறார்களோ அவர்களுக்கு பதிலாக நீ அவர்களுக்கு செய்யும் மாபெரும் எதிர்ப்பு உன் மகிழ்ச்சியை நீ அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறாய். யாருக்காகவும் அழாத, யாருக்காகவும் அழாத. இன்னிலிருந்து விடுதலை செய்யற உன்னை, யாருக்காகவும் அழாத. உன்னை அழ வைக்கிறார்கள் என்றால் உன் அழுகைக்கு அவர்கள் தகுதியற்றவர்கள். தகுதியற்றவர்களுக்காக நீ ஏன் அழ வேண்டும்? அழாத. இந்த உப்பு தண்ணி இருக்குல்ல, கண்ணில இருந்து வருது, அது ரொம்ப பெருமதியானது. அவ்வளவு அநியாயமா யாருக்காகவும் இப்படி வரட்டும் தண்ணி, உழைத்த அந்த உப்பு நீரை வெளியேற்று. ஒருபோதும் மன வலிப்பட்டு கண்களில் இருந்து அதை வெளிப்பட்டு விடாதே. ஏனென்றால் கண்களில் இருந்து துக்கத்தில் வரக்கூடிய தண்ணீருக்கு அடர்த்தி அதிகம், அது வாழ்நாளை தின்று போடும். என் பிள்ளையே, மகிழ்ந்து இரு என்று ஒரு தாயாக உன்னை நான் பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். மகிழ்ந்து களி கூறு, இதோ உன் பிரகாசம் வந்தது. நீ உன்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதனை உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனுபவங்களில் பெற்றுக்கொள். இந்த ஸ்பார்க் இருக்குல்ல, அந்த ஸ்பார்க்கை மட்டும் கண்டுபிடிச்சிரு. எதில் உன்னுடைய வாழ்க்கையின் ஆழமான வெப்பம் இருக்கிறது, அந்த வெப்பம் உன்னை எந்த மாதிரி எலிவேட் பண்ணோங்கிறத நீ கண்டுபிடிச்சிரு. பல நேரங்களில் நாம் காமத்திலும் காதலிலும் அதை இந்த வயதிலே செலவழித்து விடுகிறோம். இந்த வயதில் அதை பாதுகாத்துக் கொள்கின்றவர்கள் வாழ்க்கை முழுக்க மகிழ்ந்து களி கூறுகிறார்.